வணக்கம். செந்தில்நாதன், நியூ இயரா லைஃப் கேர் கம்பெனியிலேருந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ஸ்லிம்ஸ் மீ அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி வெயிட்டு தான் மேஜராக ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்குது. கால் வலிதுன்னு போனால் கூட நீங்கள் வெயிட்டை குறை அப்படின்னு தான் சொல்கிறோம். எது கேட்டாலும் அவங்க வெயிட்டை குறைச்சிங்கன்னா எல்லாம் சரியாயிடுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது வெயிட் அதிகமாக இருக்கவங்க கம்மியாகணும்னு பார்க்குறோம், கம்மியாக இருக்கிறவங்க அதிகமாகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த ப்ராடக்டை வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்ல போகிறோம். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஸ்லிம்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு பொருளை தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அல்கோஸ் வாட்டர், அப்புறம் டிமேக்ஸ்னு ஒரு ஸ்ப்ரே, இந்த 3 பொருளை பயன்படுத்தி தான் நம்ம உடம்பு எப்படி குறைக்கிறதுங்கிறத முதல்ல பார்க்கலாம். அப்புறம் மற்ற எதுக்கெல்லாம் இது பயன்படுத்தலாம் பொதுவாக அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உடம்பு மேலே பெருசாக ஆகிறோம் அப்படின்னாவே என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜீரண மண்டலம் சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நம்ம வெயிட் ஆகிட்டு வரோம். ஸோ ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டு, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயமே பார்த்துட்டிங்கன்னா, ஒரு விசேஷத்தில் உட்காந்துருக்கோம், நம்மளே இருப்போம், நம்ம பக்கத்தில் நம்மளோட ஒல்லியாக ஒருத்தர் உட்காந்துருப்பார். நம்மளோட 3 மடங்கு சாப்பிடுவாங்க, குயிக்காக சாப்பிட்டு ஒரு பாட்டில் எழுந்துச்சி போயிடுவார். அந்த வச்சுருக்க 4 இட்லியோ இல்லை கொஞ்சம் வாங்கின பிரியாணியோ ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க முடியும். அவங்க மிஷின் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இதுக்காக எக்ஸசைஸ் பண்ணி தான் இதெல்லாம் செய்யணுங்கிறது இல்லை. இயற்கையிலேயே நம்மளுடைய ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செஞ்சதுன்னா எந்த தொந்தரவும் இல்லை, நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தமாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளுடைய ஜீரண உறுப்புகள் சரியாக வேலை செய்யாது தான் இந்த வெயிட்டுக்கு காரணம். ஸோ அதனால் நான் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஹைப்போகிளைசிமிக் வெயிட் இன்னும் அதிகமாகிட்டே போவீங்க. நான் இப்போ நான் சாப்பிட்றது இல்லைங்க, சாப்பாட்டை ரொம்ப குறைச்சிட்டேன், ஒருவேளை உணவு எடுத்துக்கிறதே இல்லை, கண்டிப்பாக உங்களால் இளைக்க முடியாது. அதுக்கு மாறாக என்ன பண்ணுவீங்க, உடம்பு ரொம்ப பெருசாகிக்கிட்டே போகும். அப்புறம் இன்னொரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வெயிட் லாஸுக்குன்னு ஏகப்பட்ட ப்ராடக்ட் கம்பெனியில், அதாவது வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில். அது எல்லாமே பார்த்திங்கனாக்க ஸ்ப்ரிங் ஆக்ஷன் தான் நடக்கும். சும்மா ஒரு ஸ்ப்ரிங்கை எடுத்துபடி அழுத்தினா என்ன பண்ணும், கம்மியாகும். அந்த மாதிரி ப்ராடக்ட் எடுக்கும் பொழுது உங்களை கம்மி பண்ணும். அதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் ஸ்ப்ரிங் எப்படி தான் பழைய நிலைமைக்கு போதோ அதே மாதிரி ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கு காரணம் ப்ரோட்டீன் பேஸில் நீங்கள் எடுக்கிற எல்லா பொருளும் அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை மனசில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, கம்பெனியில் ஃபைபர் 0 ப்ரோட்டீன் வச்சு பண்ணியிருக்கோம். அப்போ 0 ப்ரோட்டீனில் வச்சு பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர். அப்போ ஃபைபர்னால் ஆன ஒரு உணவுப் பொருளை நீங்கள் எடுத்துக்கும் போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மலைக்குடல் சுத்தமாகும். மலைக்குடல் சுத்தமாகும் பொழுது சிறுகுடல்லேருந்து வயிறு பகுதி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். லிவருக்கு லோடு இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ கல்லீரலுக்கு லோடு அதிகமாகிறதுனால தான் அது ஃபேட்டி லிவராக கன்வெர்ட் ஆகிட்டு நம்ம கெட்ட கொழுப்புகளை அதிகமாக உற்பத்தி பண்ணி நம்ம ஒபீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக அமையுதுங்க. ஸோ அதோட ஃபங்க்ஷனை கரெக்டாக பண்ண விட்டுட்டோம், அப்போ லிவருக்கு தேவையான லோடு கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னம்னாவே நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை மனசில் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பொருட்கள் இதில் சொல்லலாம். நம்ம கொள்ளில் இருக்கக்கூடிய முக்கிய மையப்பொருள் மட்டும்தான் இதில் எடுத்திருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா குடம்புளி யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஹஸ்க், இந்த மாதிரியான பொருட்கள் மட்டும்தான் அதில் பயன்படுத்தியிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு இணை உணவாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பொருளை தயார் பண்ணும்போது எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஸ்பூன் இருக்குது, 30 கிராம் நம்ம எடுத்துக்கிறோம். 2 ஸ்பூன் எடுத்துங்க. இதில் 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு 300 மில்லி தண்ணியில் கலந்துங்க. 300 மில்லி தண்ணியில் கலந்த உடனே அதை எடுத்து நீங்கள் அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வைங்க. ஒரு கொதி வந்த உடனே இறக்கி வச்சுருங்க. ஸோ இது காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 to 9, நைட்டு 7:30 to 9, 2 வேளை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய உணவு. ஸோ இதுதான் உங்களுடைய உணவு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பசி வரும். ஒரு 7:30 to 9க்குள்ளே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 11 மணி போல், இல்லை ஒரு 10 மணிக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பசி வருது அப்படின்னா பழங்கள் சாப்பிடுங்க. ஸோ எவ்வளோ வேணாலும் பழங்கள், இல்லை காய்கறிகள் சாப்பிட்லாம், இல்லை கேரட் சாப்பிடுங்க, இல்லை குக்கும்பர்ஸ் நிறையா எடுத்துங்க, வெள்ளரிக்காய் நிறையா சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துங்க. நிறையா பழங்கள் சாப்பிட்றது மூலிமா சீக்கிரமாக உங்களுடைய வெயிட் லாஸ் வர ஆரம்பிக்க நல்லாவே கவனிக்க முடியும். அதே போல் நைட்டும் அது மாதிரி எடுத்துங்க. இல்லை என்னால் நைட்டில் ஏதாவது சாப்பிட்டுட்டு படுத்தா தான் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 2 இட்லி 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஆவியில் வெந்தது மட்டும், அதில் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க. மதிய நேரம் வழக்கத்துக்கு மாறாக உங்களுக்கு ஒரு அகோர பசி எடுக்கும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த நேரம் சாப்பிடாமல் இருந்தீங்க, இல்லை உணவை தள்ளி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வெயிட் லாஸ் ஆகாது. அப்போ வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த பசி எடுக்கிற நேரத்தில், ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்னால் ஒரு பிரியாணி தான் சாப்பிடக்கூடிய ஒரு அளவு சாப்பாடு சாப்பிட்ற ஒருத்தருக்கு 2 சாப்பாடு சாப்பிட தோணுதுன்னா தயவுசெய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஜீரண உறுப்புகளை வேலை செய்ய வச்சு தான் நம்ம குறையணும். அப்போ குறைஞ்சா மட்டும்தான் அது நிரந்தரமான இடையிழைப்பாக இருக்குமே தவிர
அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டில் சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பசியோடு இருந்து உடம்பை குறைச்சிங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் உடம்பு ஏறிட்டு இருக்கும். அதனால் நம்ம ஜீரண உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பித்தா அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னு கேட்டால் உங்கள் பசி உணர்வு அதிகமாக தூண்டப்படும். அப்போ பசி உணர்வு தூண்டப்படும் பொழுது மதிய நேரத்தில் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுக்குங்க. தேவையான அளவு தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சு தான் உடம்பு குறைக்கணுன்றது இல்லை. நம்ம உடம்பு கேட்கும், தாக உணர்வு எப்பெல்லாம் ஏற்படுதோ அப்போ நீங்கள் தண்ணி குடித்தா போதும். அப்போ குடிக்கிற தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்கோஸ் ட்ராப்ஸாக இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது அல்கோஸ் ட்ராப்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ரத்தத்தோட pH அளவை மெயின்டைன் பண்ணுறது. நம்ம ரத்தத்தோட pH அளவு 7.4. அந்த 7.4ங்கிறத வந்து இது மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக தான் இதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு பானை எடுத்துக்கங்க. ஒரு 7 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது ஒரு பானை. அந்த பானையில் வந்து ஒரு 30 சொட்டு இந்த ட்ராப்ஸ் விட்டுட்டு டிமேக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ப்ரேயில் 2 ஸ்ப்ரே அடிச்சிங்க. இந்த ஸ்ப்ரே அடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து முழுமையாக வந்து அல்கலைன் வாட்டராக இருக்கும். அந்த தண்ணியை தாகம் வரும்பொழுதும் குடிங்க. நீங்கள் வெளில போகும்போதும் அந்த தண்ணியை நீங்கள் எடுத்துகிட்டு பயன்படுத்துங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றம் உடம்புல இருக்கும். கெட்ட கழிவுகளை முதல்ல வெளியேற்றோம். அதே போல் உங்கள் இட இழப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மாதத்தில் ஒரு 5 கிலோ வரைக்கும் நீங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ குறையும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா என்னப்பா இப்படி ஆகிட்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் நார்மலாக வெயிட் லாஸில் இருக்கவங்க இருப்பாங்க. நீங்கள் எப்படி வெயிட் குறைஞ்சிங்கன்னே தெரியாது. ஏன்னா அந்த மசிலை டைட் பண்ணிகிட்டே உங்களை குறைச்சிக்கிட்டு வருங்கிறது தான் இதோட சிறப்பம்சம். ஸோ இதே மேனர் தான் இப்போ வெயிட் குறையிறதுக்கு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. நிறைய பேர் ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, என்னால் வெயிட்டே ஏற முடியலைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ கேட்குறவங்களுக்கும் இதே தான். இதை நம்ம கொடுத்துட்டு நீங்கள் பழங்கள் சாப்பிட சொன்னோம் இல்லைங்களா, அந்த சமயத்தில் நீங்கள் உணவுகள் எடுத்துக்க போகிறீங்க, அவ்வளோதான். இதை சாப்பிட்டுட்டு 1 ஹவர் கழித்து உணவு எடுத்துங்க. நைட்டு இதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். அவங்களும் அவங்களோட ஐடியல் வெயிட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ நம்ம ஐடியல் வெயிட் மட்டும்தான் நம்ம டார்கெட். எவ்வளோ நாளைக்கு எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெயிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டுக்கு வரணும். 100 சென்டிமீட்டர் கழிச்சது போக மிச்சம் இருக்கிறது தான் உங்களோட வெயிட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் 170 இருக்கீங்கன்னா 70 kg இருக்கணும். இப்போ நீங்கள் 90 kg இருக்குன்னா 20 kg கம்மியாகணும்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் பிளான் பண்ணிங்க. அந்த வெயிட்டுக்கு வர வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். மினிமம் ஒரு 3 months நீங்கள் எடுக்கணுங்கிறது கட்டாயம். அப்போ தான் வந்து நல்லா வேலை செஞ்சு உங்களோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ண ஆரம்பிக்கும். நீங்களும் அதை உணர முடியும். ஸோ இதன் மூலிமா இப்போ வெயிட் லாஸ் வெயிட் கெயின் எப்படிங்கிறத சொல்லிட்டோம். இது மட்டும் இல்லைங்க. இந்த ஸ்லிம்ஸில் கால் நிறைய பேருக்கு வீக்கம் வருது. லிவர் காரணமாக கால் வீக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். கணுக்கால் வீக்கம் இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் படுத்துருந்துட்டு எழுந்து வரவங்களுக்கு கஞ்சி நம்ம வீட்டில் கொடுக்குறது ஒரு வழக்கம். அதுக்கு மாறாக இந்த கஞ்சி கொடுக்கும்போது 2 நாளில் அவங்க தெம்பாக வெளியில் நடமாட முடியும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கால் வீக்கங்கள் தொடர்ந்து ஒரு 3 நாள் எடுத்துட்டிங்கனாவே உங்கள் வீக்கம் காணாம போகிறத பார்க்கலாம். அப்போ என்ன அர்த்தம்னா லிவருக்கு கம்மியான லோடு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ அப்போ இந்த விஷயங்கள் கொடுக்கும் பொழுது இதய நோயாளிகளாக இருக்கட்டும், கிட்னி இன்றைக்கி டயாலிசிஸ் போகிறவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இதை வந்து ஒரு வேளையோ 2 வேளையோ உணவாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் கம்பெனி இந்த மாதிரி தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்துக்காக கம்பெனி எந்த பொருளையும் தயார் பண்ணுறது இல்லை. ஸோ ஒரு பொருளை பயன்படுத்தி நிறையா விஷயங்கள் நம்மளால் செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ஸ்ப்ரே இருக்குது இல்லைங்களா, தண்ணியில் மட்டும் குடிக்கிறதுக்கு தானா அப்படிங்கிறது இல்லை. இந்த ஸ்ப்ரேவை வந்து டெய்லி நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி காலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளங்கால் பகுதியில் ஒரு 7 இன்ச் தூரம் வச்சு 2 ஸ்ப்ரே, 2 உள்ளங்கையில் 2 ஸ்ப்ரே, நம்ம அம்பிளிக்கல் நம்ம தொப்புள் பகுதியில் 2 ஸ்ப்ரே அடிச்சுட்டு படுத்துக்கணும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை தொடர்ந்து பண்ணிட்டு வரும் பொழுது, ஏன்னா நம்ம தொப்புள்லேருந்து தான் நம்ம உடம்பு பூரா இருக்க நரம்புகள் கனெக்டிவிட்டி இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால் நீங்கள் அங்கே அடிக்கும் பொழுது எல்லா பகுதிக்கும் அது வேலை செய்யும். உள்ளங்கையிலையும் நம்ம நரம்புகள் முடியக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துக்கும் நீங்கள் அடிச்சுட்டு படுக்கும் பொழுது எல்லா இதுவுமே நல்லா ஆக்டிவேட் ஆகி ரொம்ப சூப்பராக இருப்போம் அப்படிங்கிறத முழுமையாக தெரிவிச்சுக்கலாம். ஸோ அனைவரும் இதை பயன்படுத்தி யாரெல்லாம் வெயிட்டு குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ குறைச்சிங்க, யாரெல்லாம் வெயிட்டை ஏற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் கொண்டு வந்துடலாம். ஸோ ஒரு அற்புதமான ப்ராடக்ட் நம்ம கொடுத்துருக்க கம்பெனிக்கு ஒரு நன்றி சொல்லி உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.